வாங்க முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, 4 முட்டை. இதுக்கு தான் முட்டை மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க அடுப்பில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா சோம்பு பொரிஞ்சோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் மசாலா, மல்லி, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் 3த்தையும் கொட்டிக்கலாம். மசாலா போட்டோன்னே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி மசாலா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். தக்காளி விழுத கொட்டியாச்சு அரைச்சி வச்சுருந்ததை இப்போ வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மசாலாவில் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். 2 முட்டை முழுசாக போட்டுடலாம். இப்போ மசாலா நல்லா கொதிக்குது. தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம். முட்டையை பொத்து ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. முட்டை ஊற்றும் போது அடுப்பை சிம்மில் வச்சு ஊற்றுங்க. வாங்க மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். சூடான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.